நீங்க சொன்னீங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எப்படி தன்னை இருந்த ஒரு கேண்டிடேட் வந்து தன்னை தயார்படுத்திக்கணும்னு. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளை தங்களுடைய நிறுவனத்துக்கு தேர்ந்தெடுக்குது? எதை தகுதியான ஆள்னு நினைக்கிறாங்க அவங்க? இல்ல, தகுதியான ஆளுங்கிறத பதிலா இந்த வேலைக்கு எந்த மாதிரி ஆள் தேவை. இப்ப சப்போஸ் என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை பயிற்சி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். எனக்கு எந்த மாதிரி பீப்புள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸை போய் அட்ரஸ் பண்ண முடியும், கார்பரேட் பீப்புளை போய் அட்ரஸ் பண்ண முடியும், ஒரு ஸ்டேஜில் நின்று யாருனால பேச முடியும், அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து கம்பெனி வந்து தயார் பண்றாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா ஜாப் ஸ்கில் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். இது எப்படின்னா வந்து என்ன வேலை இருக்கு, அதுக்கு என்ன ஸ்கில் வேணும், அந்த ஸ்கில்ல இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் மேட்ச் பண்றாரா இல்லையா. சோ இதுல வந்து ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். ஒன்னு ஆட்டிடியூட், அவருடைய உள் உணர்வு எப்படி இருக்கு. ரெண்டாவது வந்து ஜாபுக்கு தேவையான விஷயங்கள். சோ ஆட்டிடியூட் நல்லா இருந்தாலே கம்பெனிஸ்ல என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும், ஸ்கில்ஸை நாங்க வளர்த்து கொடுத்துருவோம், ஆட்டிடியூட் மாத்திரம் பீப்புளுக்கு நல்லா இருந்தா போதும், எந்த விதமான விஷயங்களும் நம்மளால வளர்த்து கொடுத்துட முடியும். ட்ரெயின் பண்ணிக்கணுங்கிற ஒரு மனப்பக்கம் அந்த கேண்டிடேட்டுக்கு இருந்தாலே கம்பெனிஸ் ஆர் ரெடி டு ட்ரெயின் தம். கண்டிப்பா. நேரு தொடர்ந்து உள்ள வணக்கம் சார், நான் ஆவடியிலிருந்து ஜெய்கணேஷ் பேசுறேன் சார். ஆவடியிலிருந்து ஜெய்கணேஷ் பேசுறீங்க. உங்களோட கேள்வி என்னங்கிறத கேளுங்க சார். நான் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன். வெரி குட், சொல்லுங்க ஜெய்கணேஷ். இப்போ நான் வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். சரி. அங்க வந்து என்ன நைட் ஷிஃப்ட் எல்லாம் போட்டாங்க. சரி. அதனால வந்து என்னால அந்த இடத்துக்கு போக முடியல. சரி. இப்போ நான் வீட்டுல தான் இருக்கேன். இப்போ வேற என்ன மேற்கொண்டு எல்லாம் படிக்கலாமா? இல்ல, நீங்க என்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க முன்னாடி? அது வந்து ஒரு டிசைன் ஒர்க் சார். சரி. உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட வேலை தான்? படிப்பு சம்பந்தப்பட்ட வேலை தான் சார். சரி. இப்போ நீங்க எவ்வளவு வருஷமா அங்க ஒர்க் பண்ணீங்க? இல்ல சார், இப்பதான் நான் முடிச்சேன் ஃப்ரெஷ். சரி. 3 மாசமா ஒர்க் பண்ணேன். சரி. ட்ரைனிங்க்கு. சரி. இப்போ வந்து இன்னும் வேலைக்கு போல. சரி. வேற என்ன படிக்கலாமா இல்ல? இல்ல, 2-3 விஷயங்கள் நீங்க பார்க்கணும். நீங்க இப்ப சப்போஸ் டிப்ளமா முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியில வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான கோர்ஸ் ஃபீ எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4 வருஷத்துக்கு உங்க படிப்புக்கு தேவையான ஃபீஸ் அதை ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணிக்கணும். அப்படி உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னா மேலே படிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்குள்ள நிறைய நீங்க ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்கு இல்லையா. அதுக்கு உங்களால உங்க ஃபேமிலி அஃபோர்ட் பண்ண முடியும்னா படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து டிப்ளமா சம்பந்தப்பட்ட வேலைகளிலே போயிட்டு ஃபர்தர் கோர்சஸ் பண்ணலாம். வேற இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து பிபிஏ அந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம், எம்பிஏ அந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க டெக்னிக்கலா போனோம்னா லேட்டரல் என்ட்ரியில நீங்க இன்ஜினியரிங் கூட படிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். சரி. இந்த இன்னொரு 6 மந்த்துக்கு ஆனா படிக்கலாமா? அதுக்கு 6 மந்த்ஸ்க்கு ஏதாவது பார்ட் டைம் கோர்சஸ் படிக்கலாம். நீங்க உங்க சம்பந்தப்பட்ட கோர்சஸ் இப்போ வந்து இந்த மாதிரி கார் டிசைனிங் அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாம். அந்த மாதிரி கோர்சஸ் நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் நீங்க ட்ரை பண்ற ஒரு இதுக்கு நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ண போற முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த 6 மாசம் நம்ம வந்து வீணா செலவு பண்ணாம சின்ன சின்ன கிராஷ் கோர்சஸ் நீங்க உங்களோட சம்பந்தப்பட்ட துறையில படிச்சுக்கலாம். ஓகே, மிக்க நன்றி உங்களோட அழைப்பிற்கு. அதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுக்குதுன்னு சொன்னீங்க, எப்படிப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் எப்படி தன்னை சுட்டவரை ஆக்கிக்கணும்னு சொன்னீங்க. இது ரெண்டும் இல்லாம அந்த நிறுவனத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்துல தன்னை நிலைநிறுத்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. தன்னுடைய பொசிஷனை தான் காப்பாத்திக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அதுக்கு அதை எப்படி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஹைலைட் பண்ணிருக்கீங்க. அதாவது வந்து நிறைய இடத்துல வந்து சொல்றாங்க வேலைக்கு சேர்றது ரொம்ப ஈஸி, அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதற்கு 3 அடிப்படையான விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது, நேர்முக தேர்வுக்கு போகும்போது என்னென்ன ப்ராமிசஸ் அந்த கம்பெனிக்கு நம்ம கொடுக்குறோம். நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன், நான் நைட் ஷிஃப்ட் பண்றேன், இந்த மாதிரி எங்க நீங்க போஸ்ட் பண்ணாலும் நான் ஒர்க் பண்றேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நீங்க பேசி அந்த வேலையை வாங்கியிருப்பீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்ல வேலை வாங்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிடுவோம். பட் என்ன ஆயிடும், அந்த வேலை வாங்கி முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், பரவாயில்ல பாத்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நிறைய பேருக்கு வந்துடுது. அது இல்லாம நீங்க வேலைக்கு போகும்போது நேர்முக தேர்வுல என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை வந்து கண்டிப்பா செயல்முறைப்படுத்த வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எப்பவும் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு கால வரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த பொசிஷன்ல நான் 2 இயர்ஸ் இருக்க போறேன், அதுக்கப்புறம் அடுத்த பொசிஷன்ல 3rd இயர்ல போக போறேன், இதுக்கு அடுத்த பொசிஷன்ல 5th இயர்ல போக போறேன், இதுக்கு அடுத்த பொசிஷன்ல 7th இயர்ல போக போறேன்னு சொல்லிட்டு ஒரு கால வரை வச்சுக்கிட்டு அந்தந்த பொசிஷனுக்கு தேவையான கல்வி தகுதி, ஸ்கில் செட், ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும்.
பாயிண்ட் நம்பர் 3 வந்து ஒரு கார்பரேட் குள்ள போகும்போது இந்த கம்பெனில நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் 4 வருஷமாவது இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டரோட நம்ம உள்ள போகணும். அதாவது நிறைய பழமொழிகள் இருக்கு, அதாவது சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க. ஆனா சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க, செயல்பட்டதுக்கு அப்புறம் சிந்திக்கணுங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து மாத்தி பண்றாங்க, சிந்திக்காம செயல்பட்டுறாங்க, செயல்பட்டு அதுக்கப்புறம் சிந்திக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. முதல்ல நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணி இந்த கம்பெனில தான் நான் வேலை பார்க்க போறேன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனில ஒரு 3 இயர்ஸ் ஆகுது மினிமம் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்ப நீங்க சொன்னதை ஒட்டி கூட நம்மளோட ஒரு கேள்வி இருக்கு, இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. மாணவர்களின் எதிர்கால கல்வி குறித்து திரு ஸ்ரீராம் அவர்கள் நமக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது நீங்கள் சொன்னீங்களே இப்பொழுது ஒரு நிலையாக ஒரு 5 வருடமாவது ஒரு நிறுவனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒட்டிய கேள்வி இது. இப்போ எல்லாருமே இந்த ஊதியம் வந்து ஒரு அதிகமாக கொடுக்கக்கூடிய காரணத்தினால இந்த கம்பெனில இருந்து அந்த கம்பெனில ஒரு சின்ன ஒரு உயர்வு உடனே அங்க போயிடுறது. இது எல்லாமே ஒரு 6 மாச இடைவெளியில ஒரு அதிகமான பேருக்கு நடக்குது. இது வந்து உங்களோட ஃபியூச்சர்ல பார்க்கும்போது எவ்வளவு பெரிய தவறாக போயிடுறது? கண்டிப்பா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துல 4 கம்பெனி மாத்திருப்பாங்க. சரி, இப்போ ஒரு வருஷத்துல 4 கம்பெனிங்கிறது ஒரு கம்பெனில 12ஆவது வகுப்புனா 3 மாசம். அந்த 3 மாசத்துக்குள்ள அவர் என்ன அந்த கம்பெனில கத்துட்டு இருப்பாருங்கிறது வந்து யாருக்குமே தெரியும். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து அந்த வேலைக்கு தேவையான அடிப்படையான ஸ்கில்ஸை வளர்த்துட்டாராங்கிறது நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு 200 ரூபாய் இல்ல 300 ரூபாயோ இல்ல 500 ரூபாய் டிஃபரன்ஸ்ல வந்து அவர் வந்து கம்பெனி மாத்திக்கிட்டே இருந்தாருன்னா, ஒரு வருஷம் கழிச்சு அவர் வேற எங்கேயாவது வேலைக்கு போனார்னா அவருடைய ரெஸ்யூம் அப்படிங்கறத கொடுக்கும் போது அவரை வந்து ஒரு ஃப்ரெஷரா தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு வருஷம் 4 கம்பெனில வேலை பார்த்தவரா பார்க்க மாட்டாங்க. இதே ஒரே கம்பெனில நிலையா இருந்தவர் எப்படி பார்ப்பாங்கன்னா வந்து ஒரு வருஷம் ஒரு கம்பெனி நிலையா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இந்த நிலை ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எப்போ வரும்னா ஒரு கேண்டிடேட் ஒரு கம்பெனியில் அட்லீஸ்ட் 2 வருஷம் இருந்தாதான் இந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வரும். கண்டிப்பா இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு ஒன்றுமாக நேரு தொடர்ந்து தொடர்பில் உள்ளார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரவி சார், கோயம்புத்தூர் சார். ரவி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் ரவி, சொல்லுங்க ரவி. சார், இப்போ நாங்கள் அவுட் சோர்சிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த யூஎஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எலெக்ஷன் வரப்போறது. அதனால அவுட் சோர்சிங் கம்பெனிக்கு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு எங்களுக்குலாம். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல நடத்திட்டு இருக்கீங்களா கம்பெனி? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி அவுட் சோர்சிங் பண்றீங்க? அவுட் சோர்சிங் அந்த யூஎஸ் வந்து ப்ராஜெக்ட். அதான் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க? அந்த பேங்கிங் அந்த மாதிரி சார். சரி. அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இல்ல ஃபியூச்சர்ல அவுட் சோர்சிங் நிறுத்திடுவாங்க? இப்போ வர்ற கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறத பேப்பர் எல்லாம் படிச்சிருக்கோம். அதனால ஏதாவது கொஞ்சம் இது இருக்குமான்னு நீங்க கேட்கறேன் சார். இல்ல, அவுட் சோர்சிங் வந்து ஒரு பெரிய வெரி பிக் பிசினஸ். அவ்வளவு பக்கம்லாம் வந்து நிறுத்த முடியாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு அவுட் சோர்சிங் நிறைய இருக்கு. டக்குன்னு வந்து அவுட் சோர்சிங்லாம் வந்து நிறுத்த முடியாது. எந்த மாதிரி விஷயத்துல வந்து அவுட் சோர்சிங் பிசினஸ் வந்து கொஞ்சம் பாதிப்பு அடையுங்கிறத நான் சொல்றேன். எந்த குவாலிட்டி குறைஞ்சதுன்னா அவுட் சோர்சிங் பிசினஸ் வந்து அடிப்படும். கம்பெனி வைஸ் நல்லா பண்ணா வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஸ்பூர்லி பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி. இப்ப நீங்க நல்ல குவாலிட்டி கொடுக்கல, வேற யாராவது நல்ல குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரிஸ் அந்த கண்ட்ரி பக்கம் போயிடும். சப்போஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து ஒரு 20 கம்பெனி நல்ல குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு பிசினஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சப்போஸ் சைனால வந்து நம்ம குவாலிட்டியோடய நல்ல குவாலிட்டி கொடுத்து காஸ்ட்டையும் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா அங்க போறதுக்கான வாய்ப்புகள் வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் வந்து அது ஒரு பெரிய டேர்ம். ஏன்னா வந்து யூஎஸ்ல வந்து அன்றாட என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம பாக்குறது வந்து நிறைய நியூஸ் கேட்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துதான் நம்ம வந்து அடிப்படையா வந்து டெசிஷன் எடுக்கிறோமே தவிர அந்த ரியல் பிக்சர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா வந்து நீங்க குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி நல்ல தரமான பிசினஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கிளையண்ட் கண்டிப்பா வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் மாறினாலும் ப்ராப்ளம் இருக்காது. கவர்மெண்ட் பாலிசிஸ் மாறினா வந்து ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுல வந்து ப்ராப்ளமா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அடாப்டபிலிட்டி ஃபேக்டர்ஸ்க்கு நம்ம ரெடியா இருக்கணும். நாளைக்கு இந்த மாதிரி பாலிசிஸ் மாறினா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வி கால் இட் அஸ் எ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பாலிசி வந்துருச்சு, நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும். நாளைக்கு இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாம் அவுட் சோர்சிங் கொடுப்பாங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் அவுட் சோர்சிங் கொடுப்பாங்க, நார்மலி கஸ்டமர் கேர்ல கொடுக்க மாட்டாங்க, அப்படின்னா எப்படி பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம வெரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கையில இல்லை. ஓகே, தேங்க்யூ. மிக்க நன்றி உங்களுடைய